ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூர் சூப்பர் இன்டர்சிட்டி ட்ரெயினில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை சென்ட்ரல்லேருந்து டெய்லியும் வந்து இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ எங்களோட ட்ரெயின் வந்து வந்துடுச்சு. இந்த ட்ரெயின் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 2:35க்கு சென்ட்ரல்லேருந்து கிளம்பி நமக்கு வந்து 10:20க்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ரீச் ஆகிடும். ஸோ எங்களுடைய ட்ரெயின் வந்ததுனால நாங்கள் பொறுமையாக ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இருந்தது, அதனால் ஏறிட்டு இருந்தோம். சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெயினில் வந்து ஏறிடலாம். ஸோ நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சீட்டிங் தான் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம வந்து 7 hours 45 minutes ட்ராவல் தான்றதுனால நாங்கள் ஸ்லீப்பர் புக் பண்ணாமல் சிட்டிங்கில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தோம். ஸோ 3 பேர் நாங்கள் போயிருந்தோம். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 2:35க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய அரக்கோணம் காட்பாடி வழியாக ஜோலார்பேட்டை வந்து இது ரீச் ஆகி, ஸோ ஜோலார்பேட்டிலேருந்து அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டாப்பிங்ஸ்லாம் போயிட்டு நமக்கு சேலம் ஈரோடு வழியாக வந்து இது கோயம்புத்தூர் போகும். ஸோ சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரொம்ப கன்வீனியண்ட்டான ட்ரெயின்னு சொல்லலாம். ஸோ பகல் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ட்ரெயினை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா 10:20க்குலாம் ரீச் ஆகிடும். நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்மளுடைய வீட்டுக்கும் வந்து போயிடலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக போயிட்டுருந்தோம். ஸோ செகண்ட் சீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் காஸ்ட் வந்து 195 வரும். ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் சீட்டிங்கும் சிசி தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ சேர் கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 695 வருது. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பட்ஜெட் வித்தியாசம் வரும். ஸோ நாங்கள் வந்து சிட்டிங்கில் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டை ரீச் ஆகிட்டோம். ஸோ ஜோலார்பேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டாப்பிங்ஸ்லாம் போயிட்டு நம்ம நேராக வந்து சேலம் ஈரோடு அந்த வழியாக வந்து கோயம்புத்தூருக்கு வந்து போயிடுவோம். ஸோ இந்த ட்ரெயின் வந்து எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. டைமிங்கும் பார்த்திங்கன்னா ஸோ 10:20க்கு நாங்கள் வீட்டுக்கு ஒரு 11 o'clockலாம் ரீச் ஆனதுனால ஸோ போய்ட்டு நல்லா ஃப்ரீயாக வந்து தூங்கி எழுந்துச்சிட்டு நெக்ஸ்ட் டே வந்து 2 days வந்து கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் வந்து நிறைய கோயில்ஸ் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். ஸோ 2 நாளில் கோயம்புத்தூரில் நான் என்னென்ன கோயிலெலாம் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நம்மளோட இந்த ட்ரெயின் டைமிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது 2:35க்கு கிளம்புது. ஸோ இதே 2:15 வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்தே பாரத் கூட இருக்குது. அது உங்களுக்கு வந்து 6 hours ட்ராவலில் ஒரு 8:30 அப்படி வந்து உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிடலாம். ஸோ அந்த ட்ரெயினும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நீங்கள் அந்த ட்ரெயினும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் 10:20க்கு ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ கோயம்புத்தூர் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தாச்சு. ஸோ கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எங்கெங்கே போகிறேன் ஷேர் பண்ணேன்.